everyone, welcome to Honey's Professional Ari class. Class number 23ல நாம பார்க்க போறது ஷார்ட் டியூப் பீட் தான் பார்க்க போறோம். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா முதல் லாங் டியூப் பீட் பார்த்தோம்ல. ஸோ அதுல இருந்தே கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேயே கட் பீட் அண்ட் மைக்ரோ கட் பீட் இருக்கும். ஸோ அதுவுமே எப்படி நான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸில் நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா இதோட சைஸஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவுமே ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜர், அதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு பீட் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே வரும். யூஸ்வலாக நம்ம போடுற மாதிரி ஒரு குட்டி செயின் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து எடுத்து அதில் லாக் செயினாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அகைன் லூப் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஷார்ட் டியூப் பீட் ஒர்க்குக்கு நீங்கள் நார்மலாக நம்ம துளி பிராண்டில் பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லூப் எடுத்ததுக்கப்புறமா நான் இதில் யூஸ்வலாக நம்ம லோட் பண்ணுற மாதிரி நான் லோட் பண்ணிவிட்டு ரிங் ஃபிங்கர் வச்சு அந்த பீடை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற ப்ரொசீஜர் மாதிரி த்ரெட்டுக்குள்ளே பீடை கொடுத்துட்டு அகெயின் அங்கேருந்து திரும்ப ஒரு லூப் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுவுமே நான் சொன்ன மாதிரி தான் பீட் ஒர்க்குக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு, அதாவது ஒரு பீடு அல்லது 2 பீடு அப்படி நீங்கள் கொடுக்கும் போது தான் உங்களுக்கு கிரிப்னஸ் நல்லாயிருக்கும், ஃபினிஷிங்கும் அவுட்புட்டும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமாக கொடுத்து நான் ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன்னு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கலெக்டினதுக்கப்புறம் நம்ம பண்ண ஒர்க்கு என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தெரியும். நீங்கள் ஒவ்வொன்றா அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி அகைன் அண்ட் அகெயின் டிசைனுக்கு ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் நீங்கள் நெக் டிசைன் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஸ்லீவ் டிசைன்ஸ்க்கு நீங்கள் போடுறதா இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் நீட்டாக போடுறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும், அவுட்புட்டுமே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டியூப் ஒர்க் கொடுக்கும் போது உங்களுக்கு கலர் ஃபேட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஓகேவா? நீங்கள் பீட் ஒர்க்கு கம்பேர் பண்ணும் போது டியூப் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட்டும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ளவுஸில் நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க்குடைய அவங்க அடிக்கடி வாஷ் பண்ணால் கூட அதோட லைஃப்புமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு எண்ணாட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷார்ட் டியூப் பீட்ஸ்லேயுமே உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு கட் பீட்ஸ்லலாம் நல்ல கிளாஸி கலராக உங்களுக்கு நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கும். எண்ணாட் போடுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன், பட் உங்களுக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல. ஸோ அதனால் அகைன் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லூப் எடுத்துருக்கோம், அதுலேருந்து செகண்ட் ஒரு லூப் எடுத்துட்டு அந்த செகண்ட் லூப்லேருந்து அந்த ஃபர்ஸ்ட் லூப்பை இப்படி நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள த்ரெட்டை இழுத்தீங்க அப்படின்னா எண்ணாட் விழுந்துடும். ஓகேங்களா? Stay positive. Bye. Take care.